Hello friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிளான ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. இத வந்து சேவை, இடியாப்பம், சந்தகை எல்லா ஊர்லயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய இன்கிரிடியன்ட் எல்லாம் கிடையாது. சிங்கிள் இன்கிரிடியன்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்கு நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி இல்லனா இட்லி அரிசி ரெண்டுல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸिमम 4 hours வந்து நீங்க சோக் பண்ணி வைங்க. அதுக்கு அப்புறம் நாம நல்லா கிரைண்டர்ல வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எனக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி இருக்கு. சோ பாத்தீங்கன்னா நல்ல தோசை இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி பண்ணிராதீங்க. இப்போ நான் உங்களுக்கு கையில எடுத்து காட்றேன் எந்த அளவுக்கு நைஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரானுவல்ஸ்மே இருக்காம கெச்சப் மாதிரி இருக்கணும். நல்லா நைஸா இருக்கணும். இப்போ நாம இது என்ன பண்ணலாம்னா இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இட்லி மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இட்லி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத காட்றேன். இந்த இட்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து உளுந்து போட்டோம்னா அந்த இட்லி வந்து சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப வந்து உப்பி வரும். இது வந்து சாஃப்ட்டா இருக்காது. கொஞ்சம் ஹார்டா இருக்கும். at the same time ஃப்ளாட்டா இருக்கும். சோ அதுதான் கரெக்ட்டான ஒரு பதம். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு நாம வந்து 6 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஃப்ளாட்டா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்டிக் வச்சு அது வந்து குக் ஆயிருக்கா இல்லையாங்கறத பார்த்தலாம். இப்போ ஸ்டிக்ல வந்து எதுவும் வந்து ஒட்டல. சோ நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிருக்கு. நம்ம இதே வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது சந்தக மெஷினோட வெரைட்டிஸ். இப்போ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது இந்த மாதிரி ஒரு மாடல் தான் நான் வச்சிருக்கேன். கீழ ஒரு தட்டு வச்சு நாம உள்ள இட்லியை போட்டு டம்ப் பண்ணி புளிஞ்சு எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணுவோம். clockwise and anti clockwise-ல ரொட்டேட் பண்ணி எடுத்துப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டன் டேஸ்ல வந்து நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்தது. இது பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட்டா வந்து இப்போ இந்த ஃபாரின்ல இருக்குறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. பட் இதுல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஹாட்டா இருக்கும்போது நம்ம அப்படி ரொட்டேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இடியாப்ப தட்டுல வைக்கிறதுக்கு தான் அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். பட் மாவுக்கு தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது இடியாப்ப மாவு உருட்டி எடுத்து போடுறதுக்கு தான் அதெல்லாம் ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நான் எதுல பண்ண போறேன்னா நான் உங்களுக்கு காட்னேன் பாத்தீங்களா கீழ தட்டு வச்சு பண்ணனும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ரொட்டேட் பண்ணி உள்ள ஒரு அந்த குட்டி ஹோல்ல வெளிய வரும். இதல நம்ம வந்து இப்ப நான் சுத்தி எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இல்லனா 3 இட்லி கெபாசிட்டி வந்து பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட இட்லி சைஸ் வந்து வேரி ஆகும். சோ அதனால இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஹோல். இதல வந்து நம்ம ஒரு 2 இட்லி போட்டு நம்ம வந்து நல்லா clockwise-ல வந்து புளிஞ்சிருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த கார் டிரைவ் பண்ற மாதிரி தான் நம்ம வந்து சுத்தி எடுக்க போறோம். நான் காட்றேன். இப்ப பாருங்க எப்படி உள்ள போகுதுன்னு சொல்லிட்டு அங்க நம்ம கொடுக்கிற பிரஷர்ல வந்து கீழ நமக்கு வந்து ஈஸியா வந்துரும். இப்போ இதுல பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் உங்ககிட்ட இது இல்ல நீங்க வெளிய இருக்கீங்க இந்த மாதிரி அப்ராட்ல இருக்குறவங்களுக்கு இதை வந்து நீங்க வந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது. சோ தட் நீங்க வந்து இத நான் உங்களுக்கு வந்து மேல அந்த பிக்சர் போட்டுருக்கேன் இல்லீங்களா இந்த மாதிரி இருக்குறத வந்து கொஞ்சம் நீங்க சேஃபா வந்து அத சுத்தியும் வந்து ஒரு கிளாத் வச்சு நீங்க ஹோல்ட் பண்ணி நீங்க வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் அதுக்கு அப்புறம் வந்து இன்னொன்னு எப்படி பண்ணலாம்னா sugar, ghee அதுக்கு அப்புறம் banana வேணா banana ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட சந்தகை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே வந்து நாங்க எப்படி சாப்பிடுவோம் அப்படிங்கறத நான் சொல்லிறேன். தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம். அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்டியூ, அவியல் அந்த மாதிரி வெச்சும் சாப்பிடலாம். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ண போறேன். வாழைப்பழம் அதுக்கு அப்புறம் கரும்பு சக்கரை, கீ இத மட்டும் போட்டு நல்லா வந்து பசஞ்சு எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ஒயிட் சுகரும் ஆட் பண்ணலாம். பிரவுன் சுகரும் ஆட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம தாளிக்கிறது அதையும் நம்ம பார்க்கலாம் எப்படி பண்றதுங்கறத.
நான் இன்றைக்கி செய்ய போகிறது தக்காளி சேவை. அதாவது தக்காளியை வச்சு இடியாப்பம் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டியில் வந்து ஆயில் போட்டுக்கலாம். 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, கடலப்பருப்பு வந்து 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், பூண்டு 3 பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை. ஓரளவுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். கொஞ்சம் அந்த மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியமான தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணோம்னா போதும். இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் தேங்காய் வந்து நான் போடுறத ஷூட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஆற வச்சுருந்த சந்தகையை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து ரெண்டும் வந்து தக்காளியும் சந்தகையும் ஒன்றா சேர அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு கோகனட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக அது மேலே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.